இன்று எங்கள் தலைமை கழகத்தில் எங்களுடைய தலைவர் வந்து 8 மாவட்டங்கள், அதாவது மீதி இருந்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் மாவட்ட செயலர் அறிவிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே வந்து பொறுப்பாளர்கள் போட்டு கிளை வரைக்கும் பூத் வரைக்கும் எல்லாமே போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்று வந்து அந்த பொறுப்பாளர்களை மாற்றிவிட்டு, ஏற்கனவே பொறுப்பாளர்களாக இருந்தாங்க, மாவட்ட செயலர் அறிவிக்காமல் இருந்தது. ஸோ அவங்க பொறுப்பாளர்களை மாற்றிவிட்டு இன்றைக்கி வந்து மாவட்ட செயலர்கள் மீதி இருந்த மாவட்டத்திற்கெல்லாம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதன் மூலமாக அடுத்த கட்டமாக எல்லா தேர்தல் பணி இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே எல்லா நிர்வாகிகளும் போடப்பட்டு எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டு கிளை பூத் கமிட்டி எல்லாம் போடப்பட்டுருந்துச்சு. இன்றைக்கி அறிவிப்பு வெளியிட்டு எங்களுடைய தலைவர் அனைவருக்கும் அந்த அறிவிப்பு ஆணையை அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகள் யார் யாருக்கெல்லாம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவங்களுக்கு வந்து அறிவிப்பு ஆணைகளை எங்களுடைய தலைவர் வெளியிட்டார். இப்போ தற்போது அது நடந்து முடிந்திருக்கிறது. வேறு ஏதாவது இல்லை, அது கட்சிகளில் எல்லா கட்சிகள்லையும் நிர்வாகிகள் இப்போ நம்மளுடைய விஎம்ஐயா மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் அதை கட்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்தில் 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500லேருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸோ அதை அலைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேரில் பொதுச் செயலர் வந்து அங்கங்கே எப்படி பண்ணணுமா அதில் யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் எதுனா இப்போ எதுவும் புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகளிலும் அங்கங்கே ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்கே எப்படி வழங்கணுமோ அதை எங்களுடைய தலைவர் அங்கங்கே பார்த்து வழங்குவார். ஸோ இதை நீங்கள் காலையிலேருந்து இப்போ கலைஞர் டிவி உட்பட இதை வந்து நீங்கள் காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவியை இன்றைக்கி காலையிலேருந்து வந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையிலிருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சாதாரண நிகழ்வு. போன வாரம் பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டு கிழிச்சு தூக்கி போட்டு போனார். அதுக்கு மேலேயா ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டே கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்தில். ஸோ இதற்கு மேலே கட்சியில் நிர்வாக நியமனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போ தானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில் பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ அது சரி செய்யப்படும். திமுகவும் ஒன்னா சார், ஏன்னா அங்கே கார்டு தூக்கி போட்டு போகும்போது முதல்வர் சந்திக்கல, இல்லை ஆரம்பிச்சும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட இல்லை சார். திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க. திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில் இருக்கு. ஒவ்வொரு இடத்திலும் திமுகவில் இருக்கிறவர் வந்து குறுநில மன்னர்கள். இப்போ திருச்சின்னா திரு கே நேருகள் அவர்கள் தான் குறுநில மன்னர். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே போட்டிருப்பார், இல்லை ஒரு சில மாவட்ட எம்எல்ஏக்களே போட்டிருப்பாங்க, நான் இறந்து விட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி பதிவே பண்ணியிருக்காரு திருச்சியில் எம்எல்ஏக்களே. ஸோ அந்த மாதிரி இல்லை, இது முற்றிலும் ஜனநாயகம் உள்ள கட்சி. யார் யாருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்க வேண்டும் எங்களுடைய தலைவர் அங்கங்கே அந்த அலைன்மெண்ட்டில் கண்டிப்பாக கொடுப்பார். திமுகவை விட பெரிய கட்சி எங்களுடைய கட்சி. திமுகவை விட அதிகமான நிர்வாகிகள் உள்ள கட்சி, நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் உள்ள கட்சி. திமுகவை விட அதிகமான ஜனநாயகம் உள்ள கட்சி. வேற ஏதாவது அவங்க காத்திருக்காங்க, அதுக்கே விஜய் அவர்கள் அதை கண்டிப்பா இல்ல ஒரு நிமிஷம், வேற ஏதாவது இது தவிர்த்து வேற ஏதாவது இல்ல பெண் நிர்வாகி களத்துல இருந்திருக்காங்க, உங்களுடைய விழாக்கள்ல கலந்துருக்காங்க. நான் பொதுவாக எல்லாமே சொல்லியாச்சு. கண்டிப்பாக அவர்களை நாங்களும் சந்திச்சு நான் எல்லாருக்கும் பேசியிருக்கோம். இன்னும் எங்களுடைய மேல தலைவர்கள் கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன கட்சியில எல்லாமே வந்து இப்போ நீங்களே உங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் உடனே எல்லாமே அங்கே கொடுத்து முடிச்சிட முடியாது. அங்கங்க எப்படி செய்யணுமோ அதை பேசி தீர்த்து அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். வேற ஏதாவது பொலிட்டிக்கலா இல்ல இது தவிர்த்து இல்ல அப்படி இல்ல அதற்கு தான் ஒரே நிமிஷம், அதற்கு தான் திரும்ப வந்து பேசி அதை சுமூகமாக இது இல்ல நிகழ்ச்சி இருக்கும் பொழுது ஒரே நிமிஷம், நிகழ்ச்சி இருக்கிற பொழுது நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் பேசுவோம். அதை நாங்கள் பேசிப்போம்.